ப்ரெக்னென்சியில் டிஸ்சார்ஜ்னா அது நார்மலா? ஸோ ஒரு ப்ரெக்னென்சினாலே நம்மளுக்கு அந்த ஒரு பிளட் சப்ளைலாம் ரொம்ப அதிகமாக வரதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு பிளட் சப்ளை ஜாஸ்தியாக ஆச்சுங்கும் பொழுது அந்த ஒரு சர்விக்ஸ் வெஜைனா அந்த ரீஜன்ஸ் எல்லாம் ரொம்ப மியூக்கஸ் மெம்பரேனாக இருக்கிறதுனால அந்த ஒரு செக்ரீஷன்ஸும் கூடுதலாக இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஸோ எல்லா டிஸ்சார்ஜுமே நம்ம பயப்படக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த டிஸ்சார்ஜ் வந்து நார்மல் அப்படின்னா ஒரு எக் ஒயிட் மாதிரி இருக்கிற டிஸ்சார்ஜோ இல்லை ஒரு சளி மாதிரி ஒரு மியூகாய்டாக இருக்கிற டிஸ்சார்ஜோ ஒரு நார்மலான ஒரு டிஸ்சார்ஜ். பட் எந்த டிஸ்சார்ஜ்லாம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா தயிர் மாதிரி திரி திரியாக ஒரு பன்னீர் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இல்லை ரொம்ப நொறையாக வருது, இல்லை ஒரு க்ரீன் கலர்லேயோ இல்லை ஒரு எல்லோ கலர்லேயோ ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு பிளட் ஸ்டெயின்டாக கூட டிஸ்சார்ஜ் வரலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அசோசியேட்டடாக நம்மளுக்கு மற்ற சிம்டம்ஸ் லைக் ஒரு பேர்னிங் இருக்குது வெஜைனால, இல்லை நம்மளுக்கு ஒரு இச்சிங் மாதிரி வெஜைனால இருக்குது, அதெல்லாம் இருந்ததுன்னா we have to be careful that it is a sign of infection. ஸோ இது நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்க்கும்பொழுது அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு தேவையான மெடிகேஷன்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எது நம்மளுக்கு சேஃபோ அதை கொடுப்பாங்க.